Hello students, welcome to our GMDA Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Maths bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.3ல உள்ள second sum பார்க்கலாம். Find the LCM of each pair of the following polynomials கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு கொடுத்திருக்க polynomialsல இருந்து LCM கண்டுபிடிக்கணும். First subdivision a square plus 4a minus 12 இன்னொன்னு a square minus 5a plus 6 கொடுத்திருக்காங்க. whose GCD is a minus 2 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க a வச்சு கொடுத்திருக்கிறதுனால நம்ம let f of a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? x கொடுத்திருந்தா f of x ன்னு எடுக்கலாம். இங்க a கொடுத்திருக்கனால f of a வந்து a square plus 4a minus 12 and g of a வந்து a square minus 5a plus 6 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? and GCD என்ன கொடுத்திருக்காங்க? GCD வந்து a minus 2 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? we know that f of x into g of x equal to LCM into GCD தெரியும். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நமக்கு LCM equal to அப்ப என்ன வரும்? LCM equal to the GCD இங்க வந்துரும். அதாவது f of x into g of x divided by GCD. ஓகேவா? சோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது LCM இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த GCD கீழ வந்துச்சுனா அப்ப f of x and g of x by GCD equal to LCM ன்னு வரும். நான் அதை திருப்பி எழுதி இருக்கேன். அவ்வளவுதான். இனி இதுல வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு LCM கண்டுபிடிச்சிரலாம். f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சோ இது வந்து நமக்கு இது தெரியும். ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? f of a கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனால நம்ம இங்க a ய மாத்திக்கலாம். a இங்க g of a ன்னு போட்டுக்கலாம். அப்ப இங்க f of a g of a. ஓகேவா? சோ அப்போ இங்க வந்து என்ன வரும்? f of a க்கு பதிலா என்ன போடலாம்? a square plus 4a minus 12 into g of a க்கு என்ன போடலாம்? a square minus 5a plus 6 போடலாமா? divided by GCD நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? a minus 2 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும். a square plus 4a minus 12. இதுக்கு ஃபேக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 4 வருமா? சோ அப்ப என்ன ஃபேக்டர் போடலாம் பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா 4. 6 2s are 12 வரும். and இங்க மல்டிப்ளை பண்ணா மைனஸ். சோ அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்னு மைனஸா இருக்கும். நமக்கு ஆட் பண்ணா பிளஸ் தான் வருது, பிளஸ் 4 தான். அப்போ இங்க தான் மைனஸ் போடணும். ஓகேவா? 6உம் மைனஸ் 2உம் வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? a plus 6 into a minus 2. அப்புறமா into இதுக்கு வந்து என்ன வரும் பாருங்க? மல்டிப்ளை பண்ணா 6, மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா minus 5. சோ அப்போ என்ன வரும்? 1உம் 6உம் வருமோ? 1 into 6 வரும். ஆனா நமக்கு அத 3 2 சார். சோ ஏதோ 1க்கு தான் நமக்கு சைன் போட்டா தான் -5 வரும். சோ அது வராது. அப்போ 3 2 சார் 6 தான் வரும். 3 2 சார் 6 -3 -2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆ மாறிடும், பிளஸ் 6 ஆ மாறிடும். ஆட் பண்ணா -5 வருது. ஓகேவா? சோ அப்போ a minus 3 into a minus 2 அடுத்தது divided by a minus 2. so a minus 2 cancel ஆயிருமா? மீதி என்ன இருக்கு? a plus 6 into a minus 2 into a minus 3. so a plus 6 into a minus 2 into a minus 3. so இதான் வந்து நமக்கு LCM. ஓகேவா? so இங்க LCM இது வந்து LCM. இத வந்து நமக்கு ஆன்சர். so இதுல இன்டு போடாம டைரக்டா a minus 3 ன்னு எழுதினாலும் ஓகே தான். so equal to a plus 6 into a minus 2 into a minus 3. so இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? So second subdivision x power 4 minus 27 a square x, x minus 3a the whole square whose GCD is x minus 3a கொடுத்திருக்காங்க. நமக்கு LCM கண்டுபிடிக்கணும். So first polynomial let f of x ன்னு எடுத்துக்கலாம். f of x equal to x power 4 minus 27 a square x. ஓகேவா? அடுத்தது g of x equal to x minus 3a
the whole square னு எழுதலாமா ஓகேவா சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ GCD நமக்கு கொடுத்திருக்காங்க GCD வந்து x - 3a னு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி f of x வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க சோ இதுல இருந்து இங்க ஒரு x இருக்கு இங்க x பவர் 4 இருக்கா அப்போ ஒரு x வெளியில எடுத்துறலாம் அப்போ இங்க x பவர் 4 ல ஒரு x வந்துட்டா மீதி x பவர் 3 இருக்கும் மைனஸ் இந்த x வெளியில வந்துச்சுனா 27a² ஓகேவா 27a பவர் 3 சாரி இது வந்து a பவர் 3 வரும் சோ அப்ப இங்கேயும் நமக்கு a பவர் 3 சோ அத பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிரலாம் அப்புறமா இப்போ ஈக்குவல் டு இப்போ இத நான் எப்படி மாத்தி எழுதுறேன் பாருங்க x பவர் 3 மைனஸ் 27a பவர் 3 நான் எப்படி எழுதுறேன் x into x பவர் 3 மைனஸ் 27 நம்ம எப்படி எழுதலாம் 3 பவர் 3 எழுதலாமா into a பவர் 3 so equal to x into x power 3 minus 3a the whole power 3 னு எழுதிரலாம் ஓகேவா இப்போ இது a power 3 minus b power 3 a power 3 minus b power 3 க்கு ஃபார்முலா என்ன வரும் அதாவது a power 3 minus b power 3 க்கு ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square so இது நம்ம நிறைய வாட்டி இத யூஸ் பண்ணிட்டோம் சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் இங்க a இருக்கிற இடத்துல என்னது இருக்கு x இருக்கு b இருக்கிற இடத்துல நமக்கு 3a இருக்கு அப்போ x minus 3a into x square plus ab வரும் சோ plus a இருக்கிற இடத்துல நமக்கு x இருக்கா into b க்கு வந்து நம்ம என்னது இருக்கு 3a இருக்கு அப்புறம் plus b square க்கு 3a the whole square equal to x into x minus 3a into இங்க இதை எப்படி எழுதலாம் x square plus 3ax plus இதை வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதலாம் 9a square ஓகேவா சோ இப்போ f of x நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் சோ இனி நம்ம g of x வந்து நமக்கு மாத்த வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் இனி நமக்கு வந்து GCD கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் GCD ஏற்கனவே நமக்கு we know that f of x into g of x equal to LCM into GCD நமக்கு தெரியும் சோ அப்ப இதில இருந்து LCM equal to நமக்கு என்ன வரும் f of x into g of x divided by GCD equal to f of x வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்ல அத தான் எழுத போறோம் x into x minus 3a into x square plus 3ax plus 9a square ஓகேவா into g of x என்னது இருக்கு x minus 3a the whole square divided by GCD நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x minus 3a கொடுத்திருக்காங்க சோ அத நம்ம இதல எழுதிக்கலாம் GCD equal to x minus 3a givenல நம்ம அத எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா சோ அப்ப என்ன வரும் x minus 3a சோ இப்போ இதுல இதுவும் நமக்கு கேன்சல் பண்ணிரலாமா அப்ப மீதி நமக்கு என்ன வரும் x into the x minus 3a the whole square ஃபர்ஸ்ட் எழுதிருங்க into x square plus 3ax plus 9a square சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா சோ அவ்வளவுதான் அந்த சம்